கார்த்தி தீபா சீரியல் மே 21 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அரும்பு டாக் சேனலில் புதுசாக ரெசின் ஃப்ரிட்ஜ் ஃபோட்டோ மேக்னெட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ரெசின் ஃப்ரிட்ஜ் ஃபோட்டோ மேக்னெட் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் ஆர்டர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம அபிராமி வந்துட்டு சாமி ரூமில் சத்தம் கேட்டதோடு எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அங்கே சாமி படம் கீழே விழுந்து கிடக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி இது, நம்ம நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி சாமி ரூமில் ஃபோட்டோ விழுந்து நொறுங்குதே, பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான், பூஜை ரூமில் ஃபோட்டோ விழுந்துட்டேன்னா ஆணி எதுவும் சரியாக இல்லாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ நம்ம தீபாவுக்கு சங்கடமாக இருக்குது, என்ன இது சாமி ரூமில் உள்ள ஃபோட்டோ கீழே விழுந்துட்டே அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தீபா தான். இந்த தீபாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னாலே இப்படித்தான் ஆகும். இந்த வீட்டுக்கு வந்த ஒரு கெட்ட சக்தி தான் இந்த தீபா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது எல்லாம் எவ சொல்கிறா பாரு, கண்டவளும் சொல்கிறாளுவோ, மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு போ, உன்னால தான் இந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, அப்படி இருக்கையில் நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும், இந்த வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக தாலி வாங்கிக்கிட்டு வந்ததுன்னா அது தீபா தான், அவள் தான் இந்த வீட்டுக்குள்ளே வீட்டை விட்டு போகணும், நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்னைய ஆனந்துக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு ஆனந்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, வேறு யாருக்குமே இந்த வீட்டில் உரிமை இல்லை அப்படின்னு ரியா திமுறா பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆனந்து தான், ஆனந்தால் தான் இந்த வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா இருக்காங்கள்ல, அவங்க நேராக சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி வைக்கிறாங்க. அப்போ மைதிலியும் மீனாட்சியும் சொல்கிறாங்க, தீபா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா வந்து குனிஞ்சி சாமி கும்பிடும் பொழுது டக்குன்னு தாலி அருந்தி கீழே விழுது. இதை பார்த்துட்டு இன்னுமே ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. அப்போ நம்ம மைதிலி, ஐயோ தீபா தாலி கீழே விழுந்துட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா அதிர்ச்சியாகி அந்த தாலியை மறுபடியும் கழுத்தில் எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது தீபா, ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா எனக்கும் அதான் பயமாக இருக்குது, கார்த்திக் சாருக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா கண்டிப்பாக என்னால் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா கோயிலில் ஏதாவது பரிகாரம் பண்ணுற மாதிரி நம்ம கேட்டு பார்ப்போமா அப்படின்னு. அப்போ தீபாவும் சரிக்கா வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யாவும் ரியாவும் பிளான் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஓ அந்த தீபாவோட தாலி அறுந்து விழுந்துட்டா, இதுவே நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான், நம்ம எப்படியாவது அந்த ரம்யாவை சந்தித்து ரம்யா கிட்ட தீபாவை தப்பாக சொல்லி வச்சா கண்டிப்பாக ரம்யா வந்துட்டு அந்த தீபா கிட்ட சண்டை போட்டு கார்த்தியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவா. இதை பயன்படுத்தி நம்ம தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம். அப்புறம் என்ன நடக்கும், அந்த ரம்யா ஆட்டோமேட்டிக்காக கார்த்தியை கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, இதையே நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் போயிட்டு ரம்யாவை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஐஸ்வர்யா நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. ரம்யாவோட அப்பா உட்காந்துருக்காரு. அப்போ ஐஸ்வர்யா போயிட்டு அந்த ரம்யா மேடம் இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ரம்யா மேடமா, அவங்க இருக்காங்களே மாடியில், நீங்கள் யார் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் வந்து கார்த்திக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, கார்த்தி யார் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, கார்த்தி யாருன்னு தெரியாதா, உங்கள் பொண்ணு இப்போ விரும்புகிறாங்கல்ல அவருடைய பேர் தான் கார்த்தி அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, ஓ அப்படியாம்மா, உட்காருமா நான் ரம்யாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நேராக நம்ம ரம்யா கிட்ட போயிட்டு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, கார்த்தியோட அண்ணியா யாரோ ஒருத்தவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா கேட்குறாங்க, என்ன கார்த்தியோட அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. அப்போ ரம்யா வந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் தான் கார்த்தியோட அண்ணி அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீங்களா, உங்களை பார்த்தா பெரிய இடத்து கேர்ள் மாதிரி தெரியுது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இருக்காதா பின்ன, நான் அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி இருக்குல்ல அவங்களோட 2வது மகனோட ஒய்ஃபு அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க, அப்போ கார்த்தி யார் அப்படின்னு. அப்போ
ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தி வேறு யார், அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர் தான் கார்த்தி அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு பல சந்தேகம் இருக்கும், எல்லாத்தையுமே நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த அட்ரஸ்க்கு இந்த தேதியில் நீ வரணும் அப்படின்னு. அப்போ ரம்யாவும், எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் சொன்ன அட்ரஸ்க்கு நீ வந்தியன்னா கண்டிப்பாக உனக்கு உண்மை என்னன்னு புரியும் அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை வாங்கிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போனதோட ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, இங்கே என்னம்மா நடக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதாப்பா எனக்கும் புரியல, கார்த்தி ரொம்ப பணக்காரன்னு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் போயிட்டு நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை பார்க்குறாங்க. பார்த்தா அது தீபா வீட்டோட அட்ரஸ்ஸு. அப்போ ரம்யா யோசிக்கிறாங்க, தீபாவோட அட்ரஸை எதுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு. அதுவும் 3 நாள் கழிச்சுன்னா கரெக்டாக தீபா வீட்டில் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி நடக்குது, அதுக்கு தான் அந்த ஐஸ்வர்யா கூப்பிட்ருக்காங்க. ரம்யா யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தா தீபாவும் கார்த்தியும் ஒன்றா நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யா ரம்யாவுக்கு இன்னுமே அதிர்ச்சி. அப்போ ரம்யா பக்கத்தில் வந்துட்டு ரியா சொல்கிறாங்க, நான் தான் உங்களை பார்க்க சொல்லி ஐஸ்வர்யாவை அனுப்புனேன், பார்த்தீங்களா கார்த்தி வந்து எத்தனை பேரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு, உங்களையும் ஏமாற்றி அந்த தீபாவையும் ஏமாத்துறான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி ஏமாற்றிருக்க மாட்டார், அவர் ரொம்ப ஜென்டில்மேன், கண்டிப்பாக இந்த தீபா தான் ஏதோ ஏமாற்றிருக்கா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, உங்களுக்கான உறவு வேணும்னா நீங்கள் தான் தட்டி பறிக்கணும் அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்துட்டு ரம்யாவை பார்க்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் இத்தனை நாளும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னே, அது வேறு யாரும் இல்லை, கார்த்தி தான். கார்த்தி எனக்கு கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க தீபா. தீபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு ரம்யா, யாரோ ஒருத்தவங்க கார்த்திக் சாரை கெட்ட பேர் ஆக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாத அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கிஃப்ட் அனுப்புனது கார்த்தி தானே எனக்கு நல்லாவே தெரியும், நீ தேவையில்லாமல் பேசாத, கார்த்தியை எனக்கு விட்டு கொடுத்துரு, கார்த்திக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே கிடையாது, உனக்கு கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரியுதா, தெரியாது, எப்படி வந்து பிஸ்னஸ் உமன்ஸ் எப்படி நடந்துக்கணும்னே தெரியுமா, அதுவும் தெரியாது, ஒரு ரெசார்ட்டில் போய் சாப்பிட தெரியுமா, எதுவுமே தெரியாது, ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்துட்டு கார்த்தி பக்கத்தில் நிற்கிறியா, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் கார்த்திக்கு ஜோடினா அது நான் மட்டும்தான் கரெக்டாக இருப்பேன், நீ என்றைக்குமே எந்த விதத்துலேயும் சரியானவ கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க, நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இப்படி பேசுகிறாளே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ கூட சொல்கிறேன், நீ கார்த்தியை விட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் தேவையில்லாமலாம் பேசலை, கரெக்டாக தான் பேசுகிறேன், கார்த்திக்கு பொருத்தமான ஆளுன்னா நான் மட்டும்தான், உன்னை வேணும்னா இப்போதைக்கு அந்த அபிராமி என் மருமகளாக ஏற்றுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உன்னைய முழு மருமகளாக ஏற்றுக்க மாட்டா, இன்னொருத்தவங்க எல்லாருமே கேட்பாங்க நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு, அப்போ நீ என்ன சொல்லுவ அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.